இப்போ அந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை கொடுத்தாங்கன்னொடனே புட்டின் வந்து உடனே அறிக்கையை வெளியிட்டு விட்டார். இல்லை, இங்கே உக்ரைன் தாக்குவதற்கு துணிந்தால் நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த தயங்க மாட்டோம். 3ஆம் உலக யுத்தம் வராதுன்னு நான் திரும்ப சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, இந்த 9 நாடுகளும் நாசமாக போயிடும். ஒருத்தன் சண்டையை போட்டு ஒருத்தன் மேலே ஒருத்தவங்களுக்கு தூக்கி குண்டை போட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுன்றது ஒரு போர் சாதாரணமாக நடந்தாலே அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறது கஷ்டம். இலங்கை பாருங்கள், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு இந்த நிலைமை மாறலாம். ரஷ்யாவோடு மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இந்த உக்ரைன் ஆதரவுன்றதை மேபி அவர் பின்வாங்கலாம். இப்போது நேட்டோ நாடுகள் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் மேலேயும் நான் தாக்குவேன். உக்ரைன் மீது மட்டுமல்லாமல் எந்த நேட்டோ நாடுகள்லாம் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி வர்றீங்களோ வந்தீங்கன்னா உங்கள் மேலேயும் தாக்குதல் தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். இஸ்ரேல் இவ்வளோ நாள் இந்த சண்டையை நடத்தினதே அமெரிக்காவோட சப்போர்ட்டில் தான். உக்ரைன் இத்தனை வருஷம் இந்த சண்டையை நடத்தினதே அமெரிக்காவோட சப்போர்ட்டில் தான். இப்போ அமெரிக்காவோட சப்போர்ட்டு தலைகீழாக மாறுமா அப்படின்றது தான் கேள்வி. அப்படி மாற்றக்கூடிய ஒரு இடத்துல தான் கொண்டு வந்து பைடன் விட்டுட்டு போயிருக்காரா அப்படின்றது இன்னொரு கேள்வி. ஆனால் இன்னும் அமெரிக்க மக்களின் மனநிலை வந்து அந்த வெள்ளை ஆணாதிக்க சிந்தனை போகலை அப்படிங்கிறது தான் இந்த 2 எலெக்ஷன்லேயும் வெளிப்பட்டிருக்கு. எது ட்ரம்ப் போன வாட்டி ஜெயித்ததும் சரி, இந்த வாட்டி ஜெயித்ததும் சரி. அப்போ நின்னது ஹிலாரி கிளின்டன். வெள்ளையின பெண்ணாக இருந்தாலும் தோக்கடிக்கிறாங்க, கருப்பின பெண்ணாக இருந்தாலும் தோக்கடிக்கிறாங்க. அப்போ பெண்ணை தலைமை பதவிக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் அமெரிக்கர்கள் மத்தியில் மனத்தடை இருக்குது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய வார் அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர் சார். புட்டின் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கார். அதுதான் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உக்ரைன் மீதான தாக்குதல், உக்ரைன் ரஷ்யா மீதான தாக்குதலுக்கு பிறகு நடந்திருக்கு. உக்ரைன் வந்து யூஎஸோட ஒரு ஏவுகணையை இருந்து அவங்க மேலே வந்து தாக்கியிருக்காங்க. அதன் பிறகு புட்டின் அவர்கள் போட்ட கையெழுத்து தான் பெரிய பேசு பொருள். என்ன நடக்குது? ஏன்னா இப்போ வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் வந்து மூடப்பட்டிருக்கு. அமெரிக்க மக்கள், அங்கே இருக்கிற அமெரிக்க மக்கள் வந்து சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து தாக்குதல்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? புட்டின் அவர்கள் போட்ட இந்த கையெழுத்து அப்படின்றது எதை நோக்கிய பயணம்? ஏன்னா அதே ஒரு பேச்சு அப்படின்றது இந்த 3ஆம் உலக போர் அப்படின்ற பேச்சு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர் வந்து ஒரு உச்சத்தை எட்டி இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த உக்ரைன் வார் அப்படிங்கிறது வந்து 3 வருஷம்னு நம்ம சிம்பிளாக சுருக்கி சொல்லிட்டோம். இப்போ தொடங்கினது 3 வருஷமாக ஓடிட்டுருக்கு. இந்த பஞ்சாயத்து வந்து 2014 இப்போ 2012லேருந்தே ஆரம்பிச்சாச்சு இருக்கு. இப்போ ரொம்ப லைவாக இருக்கிறது இந்த 3 வருஷம். இப்போ இந்த 3 வருஷமாக போகுது. அது இல்லாமல் குறிப்பிடத்தக்க விஷயம், அந்த 1000வது நாள் தான் வந்து அந்த கையெழுத்தை வந்து ஒரு போட்டுமா. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா 3.5 ஆண்டுகள் முடிஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இது வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஏதாவது ஒரு நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேனேஜராக இருப்பார். அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வேலையை விட்டு அவர் போவார். 2 விதமான விஷயமாக இருக்கும். அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த வேலையை விட்டு நான் போகிறேன்றது முதல்ல கம்பெனிக்கு தெரிஞ்சால் அதுக்கு பேர் ரெசிக்னேஷன் கிடையாது, அதுக்கு பேர் டெர்மினேஷனு. எனக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் பேர் ரெசிக்னேஷன். அதுக்கப்புறம் தான் நான் தான் போய் சொல்கிறேன். அப்போ அதுக்கு தான் ரெசிக்னேஷன் பேர். எல்லோரும் ரெசிக்னேஷன் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ரெசிக்னேஷன் கொடுக்க சொல்லி சொல்லப்பட்டிருப்பாங்க, அதனால ரெசிக்னேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல. இந்த ரெசிக்னேஷன் நடக்கக்கூடிய நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வேடிக்கையான சம்பவம் நடக்கும். அதாவது இவர் வந்து கட்டாயமாக வேலையை விட்டு நீக்கப்படுகிறார், இல்லை இவரே போகிறார் அப்படின்னா. இவரே போகிறாருன்னா என்ன பண்ணுவார்னா, இவருக்கு பிடிச்ச ஆளுங்களெல்லாம் தனியாக கூப்பிட்டு பேசி என் கூட அந்த கம்பெனிக்கு வந்துருன்னு சொல்லுவார். இவர் வந்து அனுப்பப்படுகிறாருன்னு வைங்க. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு பிடிக்காத ஆளுங்க எவனாவது இருப்பார்ல கீழே, அவனை இவர் டெர்மினேட் பண்ணி விட்டு போயிடுவார்.
வேஸ்ட் இவனை வேலையை விட்டு தூக்குங்கன்னு இவர் ஒரு ஆர்டரை போட்டு கொடுத்துட்டு போயிடுவார். அப்புறம் இவர் போனதுக்கப்புறம் திருப்பி இப்போ உட்காந்து அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த ஆளுங்களை வேலையை விட்டு போக சொன்னது சரியா தப்பான்னு பார்த்து அதுக்கப்புறமா முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் இந்த சூழலை பார்க்குறேன். ஏன்னா ஜோ பைடன் வந்து இன்னும் ஒரு 1.5 மாதம், இன்னைக்கு தேதி 20 அப்போ கணக்கு பார்த்தோம்னா மொத்தத்தில் இந்த பக்கம் ஒரு 10 நாள், அந்த பக்கம் ஒரு 30 நாள், 40 நாள் தான் இன்னும் அவர் ஜனாதிபதியாக இருக்க போகிறார். சரி, அதான் போகிறோமே ஏதாவது பண்ணி வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு ஒரு 10 மிசைலை வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு, அதாவது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ். இல்லை, இதில் இன்னொரு விஷயம் பார்க்கப்படுது. ஜோ பைடனுக்கும் புட்டினுக்கும் பெரிய அளவில் ஒரு நட்பு இல்லை, ஆனால் ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது. அதை கெடுப்பதற்கான ஒரு இதுவாக இது அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து நான் பார்ப்பது எப்படி பார்க்குறேன்னா, பைடன் வந்து போகிற நேரத்தில் கொளுத்தி போட்டு போகன்ற வேலை தான் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்மளால முடிஞ்சதை ஏதாவது பண்ணிட்டு நம்ம போகிறோம் நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வச்சுட்டு போவோம். யாருக்கு நல்ல காரியம்? யாருக்கு? திரும்ப வரப்போகிற ட்ரம்ப்புக்கு தான் இது நல்ல காரியம். ட்ரம்ப் தானே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதாவது பிரச்சனை கொஞ்சமாக இருக்குது, போகிறோம், அதை இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்கி வச்சுட்டு போவோம், அடுத்தவன் வரவங்க கிடந்து சாகட்டும் அப்படின்ற ஒரு வேலையை தான் அவர் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ அந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை கொடுத்தாங்கன்னொடனே புட்டின் வந்து உடனே அறிக்கையை வெளியிட்டு விட்டார். இல்லை, இங்கே உக்ரைன் தாக்குவதற்கு துணிந்தால் நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த தயங்க மாட்டோம் அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த இராணுவ பிரிவு அந்த மாதிரி தான் யாராவது அறிக்கை கொடுப்பாங்க. இவர் இந்த தடவை அவரே நேரடியாக அறிக்கை கொடுத்துருக்கிறாருன்றப்போ இதை கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும். ஏன்னா உலகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாட்டோடு இன்னொரு நாடு சண்டைக்கு போகாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ரொம்ப கடுப்பாயிட்டான்னா டம்முன்னு தூக்கி ஒன்றை போட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு எல்லா நாடுகளுமே அஞ்சும். இவ்வளோ எதுக்கு இங்கே பாகிஸ்தானியாக இத்தனை வருஷம் ஆனாலும் நம்மக்கிட்ட சண்டைக்கு வராமல் பேசாமல் உட்காந்துருக்காங்க. அணு ஆயுதம் இருக்குன்ற ஒரு அச்சத்தால் தானே. சீனாவுக்கும் நமக்கும் அவ்வளோ தகராறு இருந்தாலும் அதை பெருசாகாமையே அப்படியே அந்த சின்ன லெவல்லே ஏன் மெயின்டைன் பண்ணுறாங்க? போட்டுன்னு அமுக்கி விட்டாங்கன்னா ஒரு பட்டனை அப்படின்ற ஒரு அச்சம் தான். அணு ஆயுதம் வந்து இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறியப்பட்டது 9 நாடுகள். அதில் இந்தியாவும் ஒன்று, இங்கிலாந்து இருக்குது, மற்ற நாடுகள்லாம் இருக்குனாலும் பெரும்பான்மையான அணு ஆயுதங்கள் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காட்டையும் ரஷ்யாட்டையும் தான் இருக்குது. ஆமாம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த அணு ஆயுதங்களில் சுமார் 45% அணு ஆயுதங்கள் அமெரிக்காவிடமும், சுமார் 42-43% ஆயுதங்கள் ரஷ்யாவிடமும் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் எவ்வளோ இருக்குன்னா லெஸ் தேன் 2% தான். லெஸ் தென் 2. ஆமாம், அதான் மொத்த அணு ஆயுதத்தில் லெஸ் தேன் 2%. 2% ரெண்டே தான் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. இங்கிலாந்து மட்டும்தான் 2.1% என்னவோ வச்சுருக்கு. மற்ற எல்லா நாடுகளும் லெஸ் தேன் 2% தான், ஈவன் இன்க்ளூடிங் சைனாவும். சைனா உட்பட அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை வந்து லெஸ் தேன் 2% தான் மற்ற எல்லா நாடுகளும். அவங்க தயாரிச்சுப்பாங்க, சைனா ப்ராடக்ட் தானே. அதனால் நம்ம தைரியமாக இருக்கலாம், போட்டாலும் வெடிக்காது அப்படின்றீங்களா? அப்படி இல்லை. அணு ஆயுதத்தை பொறுத்தவரை சிக்கல் என்னென்னா, இப்போ நான் 3ஆம் உலக யுத்தம் வராதுன்னு நான் திரும்ப சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, இந்த 9 நாடுகளும் நாசமாக போயிடும். ஒருத்தன் சண்டையை போட்டு ஒருத்தன் மேலே ஒருத்தவங்களுக்கு தூக்கி குண்டை போட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுன்றது, ஒரு போர் சாதாரணமாக நடந்தாலே அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறது கஷ்டம். இலங்கை பாருங்கள், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்? இத்தனை வருஷமாக நடத்துன சண்டை தான் காரணம். இப்போ அடுத்தால இஸ்ரேல் பிச்சை எடுப்பான். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க சண்டை தான் காரணம். ரஷ்யா வந்து சண்டை போடுவான்னா அவனுக்கு தாங்கும். அவனோட பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டு. இந்த இங்கிலீஷ் படம் வந்து தயாரிப்பு செலவே 1000 கோடி போட்டு எடுக்கிறான்னா அவன் உலகம் பூரா ரிலீஸ் பண்ணுவான், அவனுக்கு தாங்கும். நாம் இங்கே வந்து 1000 கோடிக்கு படம் எடுத்தோம்னா அது எங்கே கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறது? நம்ம கங்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு 2000 கோடி எடுக்கணும்னு சொன்னால் அது எப்படி? நீங்கள் வேறு, அவங்களே ரொம்ப நொந்து போயிருக்காங்க. யூடியூப்காரங்களால் தான் சேனலில் படமே நாசமாக போச்சுன்னு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இங்கிலீஷ் படத்தை பெரிய பட்ஜெட்டில் ஏன் எடுக்கிறாங்கன்னா அவங்களால எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அவன் ஜாப்பனீஸ்லேருந்து சைனீஸ்லேருந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் மொழிபெயர்த்து கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடுவான். அங்கங்கே தேத்தியாவது மொத்தமாக போட்ட காசு வந்துடும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி தான் ரஷ்யாவோட பொருளாதாரத்தின் அளவு வைத்து பார்க்கும்போது அவன் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் சண்டை போட முடியும். அத்தனை வருஷம் சண்டை போட்டாலும் தாங்கும். இப்போ இந்த சண்டையை நிப்பாட்டினாலே உக்ரைன் அதுலேருந்து ஏற்பட்ட நஷ்டத்துலேருந்து வெளிவரதுக்கு இன்னொரு 15-20 வருஷம் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ பெரிய சேதமாகிருக்கும். ரஷ்யாவுக்கு அவ்வளோ பெரிய சேதம் இருக்காது.
இல்லை இப்போ உக்ரைன் வந்து ரஷ்யா மீது போட்ட அந்த குண்டு கூட எங்கேயும் பொதுமக்களும் எங்கேயோ இது பண்ணலை. அது எங்கேயோ போய் ஒரு வயல்வெளியிலையோ இங்கே தான் விழுந்திருக்கு. பெரிய அளவில் அது இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலைங்க. ஆனாலும் அந்த கோபம்ன்றது இல்லை, இப்போ விழுந்தது சும்மா டெஸ்டிங்கு. ஓகே, அடுத்த கொண்டாந்து நேராக மாஸ்கோலே போட்டானா. முன்னாடி வந்து உக்ரைன்கிட்ட அந்த அளவுக்கு அவன் மாஸ்கோ வர போய் சேர்ற தூரத்துக்கு போகக்கூடிய ஏவுகணை இல்லாமல் இருந்தது. ஜோ பைடன் தேவையில்லாமல் அதை எடுத்து கொடுத்துட்டு போகிறாரு. நீ ஏன் தம்பி கத்தி வச்சு சண்டை போட்டுட்டு இருக்க, இந்த துப்பாக்கி போய் சுட்டு விளையாடுன்ற மாதிரி தேவையில்லாமல் இப்போ இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாரு. இது இப்போ அடுத்து வர அந்த ட்ரம்ப்போட அந்த இது வரும் இல்லையா? இப்போ ட்ரம்ப்புக்கு இது வந்து ஒரு தலைவலியை தாண்டி உக்ரைன் கூட அவர் எப்படி ஒரு இதில் இருப்பார்? பொதுவாக வந்து கடந்த ட்ரம்ப்போட ஆட்சியில் பார்க்கும்போது அவர் பெரும்பாலும் ரஷ்யாவோட நட்பாக போயிட்டார். சண்டையெல்லாம் போக ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு நல்ல நட்பு இருக்குன்றது. இல்லை, அவர் வந்து ரஷ்யா கூட இல்லை, பொதுவாக எல்லாரும் கூடவே நட்பாக போயிட்டார். மோடி கூட நட்பாயிட்டார். மோடியோட எல்லாரும் நட்பாக தான் சார் இருக்காங்க. நீங்கள் தான் வந்து சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, கூட எல்லாரும் நட்பாக தான் இருக்காங்க. இப்போ கூட பாருங்க, புட்டின் வர போகிறாரு, அடுத்து நம்ம ஊருக்கு வரதான் இருக்காரு. ஸோ ட்ரம்ப்போட போக்கு எப்படின்னா, வெளி விவகாரங்களில் தலையிடுவது குறைச்சிக்கணும். அவர் பேசுறது பூரா எப்படின்னா, நம்ம மோடி பேசுகிற மாதிரி இந்தியா இந்துக்களுக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி, அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே, நீங்கள் வாழலாம் வாழக்கூடாது என்று சொல்லவில்லை, ஆளக்கூடாது என்று தான் சொல்கிறோம், அப்படி போயிடுவார் அவர். வெள்ளை அமெரிக்கர் இப்படி இல்லைல்ல, பஞ்சு டைலாக் இல்லை தம்பி, நெஞ்சு டைலாக் அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் வந்து இப்போ நான் அண்ணன் சீமானை தவிர்த்து தான் நான் மோடியை சொன்னேன். நீங்கள் வேணும்னா அங்கே அமெரிக்கா அமெரிக்கர்களுக்குன்னும் போது தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்கிறது அண்ணன் தானே, அதனால் சொன்னேன் நான். அந்த மாதிரி ஒரு டோன் தானே அது. நீங்கள் இப்படி கோத்து விட்டு போயிடுவீங்க, 4 பேர் கமெண்ட்டில் வந்து கருப்பு சட்டையை போட்டு வந்து இவன் எங்கள் அண்ணனை திட்டுறதே தான் இவனுக்கு வேலை அப்படின்னு கமெண்ட் அடிக்க போகிறாங்க. நோக்கம் அது கிடையாது. நான் வந்து அண்ணனை வந்து அதிபரோட இது ட்ரம்ப் அவர்களோட சரிசமமாக வச்சு பார்க்க. அப்படி வச்சு பார்க்குறீங்களா? அவரும் தானே அதிபர் தானே கூப்பிட்டுக்கிறாரு. நாடு சிக்கட்டும் கையில் அப்படின்றாருல. ட்ரம்ப் போன தடவையும் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போட அந்த ஃபுல் டென்யூரில் அமெரிக்கா எந்த போர்களிலும் நான் கலந்துக்கலை. இப்போ மாதிரி இஸ்ரேலில் போய் மூக்கு நுழைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் எதுவுமே ட்ரம்ப் பண்ணலை. ஏன்னா அவரோட அஜெண்டா வந்து ஃபுல்லாக வேறு. அவரோட ப்ராபகண்டா ஃபுல்லாக இமிக்ரென்ஸால் தான் அமெரிக்கர்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. அதாவது எப்படின்னா, ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு வேலைக்கு வந்திருப்பான், அங்கேயும் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலாக நான் வேலைக்காரன் இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு உனக்கு ஏன் வேலை கிடைக்கல தெரியுமா, அந்த இமிக்ரெண்ட் வந்து வேலை பார்க்குறான்னு. டே, அவன் இன்ஜினியரா, நீ 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, உன்னை எப்படி அந்த வேலைக்கு உட்கார வைக்க முடியும் அப்படின்னு டெமோக்ராட்டிக் பார்ட்டி சொல்லுது. உண்மையாக சொல்கிறாங்க. இவர் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, இப்படி போட்டு தன்னோட இதை வந்து டெவலப் பண்ணணும்னு பார்க்குறாரு. ஸோ ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு இந்த நிலைமை மாறலாம். ரஷ்யாவோடு மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இந்த உக்ரைன் ஆதரவுன்றதை மேபி அவர் பின்வாங்கலாம். இப்போது புட்டின் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அறிக்கைன்றது யாருக்கெல்லாம் அச்சுறுத்தல்? நேட்டோ நாடுகள் எல்லாருக்குமே அச்சுறுத்தல். அவர் நேராக சொன்னது அதுதான். நேட்டோவில் உக்ரைனை சேர்க்கணும், நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் சண்டையாக ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது நேட்டோ நாடுகள் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் மேலேயும் நான் தாக்குவேன். உக்ரைன் மீது மட்டுமல்லாமல் எந்த நேட்டோ நாடுகள்லாம் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி வர்றீங்களோ வந்தீங்கன்னா உங்கள் மேலேயும் தாக்குதல் தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இது என்ன சிக்கலை கொண்டு வரும்? மற்ற நேட்டோ நாடுகளுக்கு இது ஒரு பெரிய தலைவலி, இன்க்ளூடிங் பிரிட்டன். நம்ம இப்போ இதில் தலையிடலாம். ஏன்னா ஏற்கனவே உக்ரைனுக்கு சப்போர்ட் வந்து பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா மட்டும்தான். அப்போ அவர் நேரடியாக அவர் யார் சொல்கிறாருன்னா அமெரிக்காவையும் பிரிட்டனையும் தான் சொல்கிறாரு. உள்ளே வந்தேன்னா அடிப்பேன், என் சண்டைக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது வந்து நேரடியாக அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு த்ரெட்டுன்னு தான் பார்க்கணும். ஓகே. ஏன்னா உக்ரைனாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுவார், அவர் ஏன்டா இந்த சண்டையை ஆரம்பிச்சோன்னா அந்த ஆள் உட்காந்துட்ருக்கான். ஏற்கனவே ஊர் பூரா அவனுக்கு எதிர்ப்புகள் வளர்த்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையால் நம்ம ஊர்லேருந்து படிக்க போன பிள்ளைங்க பூரா படிப்பும் போச்சு, காசும் போச்சு. எல்லாம் பாதியிலே எல்லாத்தையும் விட்டு வந்தாச்சு. இப்போ அது வேறு செலவு பண்ண பணமும் போச்சு. அந்த கோர்ஸை முடிக்கவும் முடியாது. உக்ரைனில் படித்த படிப்புக்கு இங்கே கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லவும் முடியாது. அவனுங்க எதிர்காலமும் போச்சு. இப்படி பல்வேறு வகையாக எல்லாருக்குமே இடைஞ்சல் தான். எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே கீவ் நகரத்தில் இருந்த அமெரிக்க தூதரகத்தை மூடிட்டாங்க. எவ்வளோ நல்லவன் பாருங்க.
இவன்கிட்ட தூக்கி மிசைலை கொடுத்து அவன் மேலே போடுன்னு சொல்லிட்டு இவங்க தூதரகத்தை மூடிட்டு இவங்க ஊருக்கு வந்துருன்ட்டாங்க. ஏன்னா தலைநகரத்து மேலே தாக்குவாங்க. ஆமாம், தாக்குனா இப்படி நேரடியாக ஒரு அச்சுறுத்தல் இருக்க காரணத்தால் தானே மூடவே சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு தான் மூட சேஃபாகவும் இருங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த அவங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஊருக்கு திரும்பி வந்திருக்கேன்னு தான் அர்த்தம். ஸோ உக்ரைனை வந்து நட்டாத்தில் விட்டுற கதையாக இப்போ பைடன் வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருக்காரு. முன்னாடியாவது என்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு இல்லை, இப்போது இந்த ஒரு கேள்வி என்னன்னா, பைடனுக்கு இப்போ அதிகாரம் இருக்குது, அவர் தான் இன்னும் தொடர்றார். ஆனாலும் இப்போ ட்ரம்ப்புக்கு அந்த அதிகாரம் எதுவும் கிடையாது. ஜனவரியிலேருந்து அவருக்கு அது அதிகாரம் பதவி அது வரைக்குமே அவரால் எதுவும் அது வரை அவர் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸ்வேரிங் செரிமனின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பதவி ஏற்பு விழா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த பதவி வரும். இப்போ மோடி ஜெயிச்சு ஒரு வாரம் கழிச்சு தானே பதவி ஏற்றாரு. அது வரை அவர் பிரதமர் கிடையாது. ஸோ எப்படி இருந்தாலும் பதவியேற்பு விழா முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் எதுவும் செய்ய முடியும். இப்போ உக்ரைனுக்கு தான் சிக்கல் என்னென்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே தூதரகத்தில் போய் பேசுவாங்க. பேசி நீங்கள் உங்கள் பைடன்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது பேசுவாங்க. இப்போ அதுக்கும் வழி கிடையாது. ஆஃபீஸ் இழுத்து மூட்டாங்க. சரியா? அப்போ அங்கே போய் உதவி கேட்கணுன்னா திருப்பி நேராக பைடனுக்கு ஃபோன் பண்ணுவேன். இப்போ அப்போ இருக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொரு டைமும் ஒரு லாபி இருக்கும். இப்போ இங்கே ஒரு தூதர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு கனெக்ஷனில் அமெரிக்காவில் ஒரு சில அதிகாரிகள் இருப்பாங்க. அப்போ அங்கே அவர் சொன்னார்னா வேலை நடக்கும் டக்குன்னு. இப்போ புதுசாக எல்லா லிங்க்கையும் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். புரியுதா? இங்கே அந்த லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய வேலை. இப்போ பைடன் வந்து பதவி போய் ட்ரம்ப் வர்றதுன்றது உக்ரைனுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கும் தலைவலி தான். ஏன்னா இதே மாதிரி உதவிகளை ட்ரம்ப்போட அஃபிஷியல் டீம் செய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ அவர் 2 பேரை ஸ்பெஷலாக போட்டிருக்காரு. எலான் மஸ்க்கு, இன்னொருத்தர் விஜயா சம்திங் அந்த மாதிரி தான். அதான் விஜயா சம்திங், ஒரு இந்தியன் ஆரிஜின் ஒருத்தர், பேர் ஞாபகம் இல்லை, விஜய் மாதிரி தான் ஏதோ இருந்தது. அப்போ அவங்கெல்லாம் வந்து இவருக்கு இஸ்ரேலுக்கும் இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எலான் மஸ்க் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கலை. ஒரு தடவை போயிருந்தார், போயிட்டு பாதியிலே பயணத்தை ரத்து பண்ணிவிட்டு திரும்பி போயிட்டார். வந்து இணையத்தில் ரொம்ப பேசு பொருளாக மாறுது, தேவையில்லாத வேலை நம்ம பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பிட்டார். அப்போது இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு ட்ரம்ப்பும் எடுக்காமல் எலான் மஸ்க்கும் எடுக்காமல் ஒரு சூழல் வருது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? அப்போ உக்ரைனும் இஸ்ரேலும் நட்டாற்றில் விடப்படுவார்களா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா பாதியில் விட்டாங்கன்னா அவ்வளோதான், மொத்தமாக நெதன்யாவும் காணாமல் போயிடுவார், ஜெலன்ஸ்கியும் காணாமல் போயிடுவார். ஏற்கனவே நெதன்யாவை குறி வச்சு தான் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், தாக்குதல்கள் வீடு பக்கத்துலலாம் நடக்குது. ஆமாம், அதெல்லாம் வேறு நடக்குது. இல்லை அது மட்டும் இல்லை, இஸ்ரேலில் உள்ள பார்லிமெண்ட்டே வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. இப்போ அமெரிக்கா உதவி இல்லை அப்படின்னு சொன்னால் ஜெலன்ஸ்கியை வந்து அவங்க பார்லிமெண்ட்டே சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. போகிற நிறுத்துன்னு சொல்லி அவங்க அழுத்தம் கொடுக்கலாம். ஏன்னா அமெரிக்கா சப்போர்ட் இருக்குன்னு தான் இவ்வளோ நாள் ஆட்டம் போட்டோம். அமெரிக்கா சப்போர்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அப்போ நான் பைடன் செஞ்சதுக்கு எதிராக தான் நான் செய்வேன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னு வச்சுப்போம். கொட்டச்சாமி தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு குதிச்சிட்டாருன்னா இவங்க 2 பேரும் தெருல நிற்பாங்க. ஏன்னா ஹமாஸ் பிரிவுக்கு இன்னும் தொடர்ந்து மற்ற சப்போர்ட் ஈரான் சைட்லேருந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. இஸ்ரேல் இவ்வளோ நாள் இந்த சண்டையை நடத்துனதே அமெரிக்காவோட சப்போர்ட்டில் தான். உக்ரைன் இத்தனை வருஷம் இந்த சண்டையை நடத்துனதே அமெரிக்காவோட சப்போர்ட்டில் தான். இப்போ அமெரிக்காவோட சப்போர்ட்டு தலைகீழாக மாறுமா அப்படின்றது தான் கேள்வி. அப்படி மாற்றக்கூடிய ஒரு இடத்துல தான் கொண்டு வந்து பைடன் விட்டுட்டு போயிருக்காரா அப்படின்றது இன்னொரு கேள்வி. இவ்வளோ நாள் இருந்துவிட்டு இந்த 40 நாள் இருக்கிற நேரத்தில் இப்போ அவசரமாக எதுக்கு ஏவுகணை கொடுக்குறாரு? பேசாமல் வயசான காலத்தில் ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தானே. வயசான காலம்னு சொல்ல கிண்டலுக்கு சொல்ல, உண்மையிலே அவருக்கு வயசாகிடுச்சு. இப்போது யாரும் கோச்சிக்க மாட்டாங்க, அவருக்கு வயசு தான் ஆகிடுச்சு. தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை பைடனே நின்றுருந்தால் கூட ஜெயிச்சிடலாம். நான் கமலா ஹாரிஸ்க்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இருந்ததாக நான் நம்பினேன். ஆனால் அது நடக்கலை. 42%, இப்போ 45% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு 4-5% ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் தோற்றுருக்குறாங்க. ஆனால் அது என்ன காட்டுது? இன்னும் அமெரிக்காவில் வெள்ளை இன ஆணாதிக்க சிந்தனை இருக்குது. இதுவரை அமெரிக்காவில் ஒரு பெண் பிரசிடெண்ட்டாக வரவே இல்லை. கருப்பினத்தை சார்ந்த ஒபாமா கூட வந்திருக்கிறாரு, அதுவும் அவர் ஆண்ன்றதுனால தான் வந்திருக்காரு. மற்றபடி இதுவரை ஒரு பெண் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக வந்ததே கிடையாது. அமெரிக்காவோட நம்ம எவ்வளோ முன்னேறிட்டோம்னு வேணால் சொல்லலாம். நம்ம அந்த காலத்துலேயே இந்திரா காந்தியை கொண்டு வந்துட்டோம், கரெக்டாக. நம்ம இங்கே ஜெயலலிதா கூட கொண்டு வந்துருக்குறோம்.
அப்படி நம்ம இந்திய அளவிலோ தமிழ்நாட்டு அளவிலோ நம்மக்கிட்ட பெண்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த மாயாவதியாக இருக்கட்டும், மாயாவதி இருக்கட்டும், மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி இருக்கட்டும், இது மாதிரி நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் இன்னும் அமெரிக்க மக்களின் மனநிலை வந்து அந்த வெள்ளை ஆணாதிக்க சிந்தனை போகலை அப்படிங்கிறது தான் இந்த 2 எலெக்ஷன்லையும் வெளிப்பட்டிருக்கு. எது ட்ரம்ப் போன வாட்டி ஜெயித்ததும் சரி, இந்த வாட்டி ஜெயித்ததும் சரி. அப்போ நின்னது ஹிலாரி கிளின்டன். வெள்ளையின பெண்ணாக இருந்தாலும் தோக்கடிக்கிறாங்க, கருப்பின பெண்ணாக இருந்தாலும் தோக்கடிக்கிறாங்க. அப்போ பெண்ணை தலைமை பதவிக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் அமெரிக்கர்கள் மத்தியில் மனத்தடை இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ தேவையில்லாமல் பண்ணி இந்த வேலையை புட்டினை உசுப்பேத்தி விட்டு அந்த ஏற்கனவே மண்டை மண்டை சூடு எதுக்கு எடுத்தாலும் டைன்னு கத்துவார். பத்தாவதுக்கு அந்த ஆள் வந்து மற்ற பிரசிடென்ட் மாதிரிலாம் கிடையாது, அவரே களத்தில் இறங்கி சண்டை போடுவார். இன்னும் 40 நாள் தான் இருக்குன்னு அவரும் சும்மா இல்லாமல் அவரும் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. ஆமாம், அது அவரை வேலை தானே. திடீர்னு ஒரு ஆயுதத்தை கொடுப்பா பார்த்துட்டு சும்மா உட்காந்துருப்பார் அவர். ஏற்கனவே அவனுக்கு எனக்கும் வாய்க்காத அதான் அவனுக்கு எனக்கும் வாய்க்காதாரு. இதில் நீ வேறு கைப்பிடிச்சி இழுத்தியான்ற மாதிரி தேவையில்லாமல் இருந்தாலும் இந்த வேலையை பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அப்போது என்னுடைய பார்வை பல நேரங்களில் சரியாக இருந்திருக்கு, ஒரு சில நேரங்களில் தவறாகவும் போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஒருவேளை ட்ரம்ப் வந்து தன்னுடைய சென்ற ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டது போல இந்த முறையும் வெளிநாட்டு போர்களிலிருந்து அமெரிக்காவை வெளியெடுக்கக்கூடிய வேலையை செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படி நடந்ததுன்னா உக்ரைன் போர் 2 நாளில் முடிஞ்சிடும், இஸ்ரேல் போர் இன்னொரு 1 மாதத்தில் முடிஞ்சிடும் கண்டிப்பாக. இல்லைன்னா இவரும் வந்து அதே நிலைப்பாடை எடுத்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து பேசுகிறது பூரா அமெரிக்கர்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்காரு. இஸ்ரேலை பற்றியோ உக்ரைனை பற்றிலாம் கவலைப்பட்ட மாதிரி தெரியலை. ஸோ அந்த போக்கை தான் அவர் கடைபிடிப்பாருன்னு எதிர்பார்ப்போம். அப்படி நடந்ததுன்னா நல்லது, மக்களுக்கு உலகத்துக்கு நல்லது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.